அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நற்பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் அனைவரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசினர்னே சொல்லிடலாம். ஏன்னா 7ஆம் இடம் இவர்களுக்கு பாதக ஸ்தானமாகவே வரும். கூட்டாளிகளை நம்பி ஏமாந்து போவது, கூட்டு தொழில் செய்து ஏமாந்து போவது, சில நேரங்களில் தன் துணை மூலமாகவே ஏமாந்து போவது, இந்த மாதிரியான அமைப்புகள் இவர்களுக்கு அதிகம். நான் எல்லாருக்கும் நல்லது தாங்க செஞ்சேன், அவங்க யாரும் எனக்கு நல்லதே செய்யலை, எனக்கு நெஞ்சில் குத்தினவங்க தான் அதிகம், அதிகப்படியான துரோகம் தான் எனக்கு கிடைச்சது எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் எப்பொழுதுமே இறக்கப்பட்டு ஏமாந்து போகிறதுல மிதுன ராசிக்காரர்கள் அதிகம். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தையே கொடுத்துருது. இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சிறப்பானது. ராகு கேது பயிற்சிகளாகட்டும், குரு பயிற்சிகளாகட்டும், இது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அனைத்து நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு கேதுகள் 10ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் வந்ததுலேருந்தே தாயினுடைய உடல்நிலையில் சரியில்லாமல் போனது, தாய்க்கும் இவர்களுக்கும் உண்டான உறவுகளில் விரிச்சல் வந்துட்டு போன காலகட்டங்கள்லாம் அதிகம், தன் சுகம் சார்ந்த விஷயங்களில் ஏமாந்து போன காலகட்டங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள். வீடு கட்டினாங்க, அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத அளவுக்கு தொல்லைகள் அதிகமாச்சு, வீட்டில் நிம்மதியான நிலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை இவர்களால் இருந்து வந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல கேது வந்ததுனால சர்ப்பமனை தோஷம் அப்படிங்கிற நிலையில் இருந்ததுனால இவர்களுக்கு வீட்டுக்குள்ளே நிம்மதியான ஒரு நிலையே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். வீடு புதுசாக கட்டி வந்திருந்தாங்கன்னா அந்த வீடு கட்டுறதுலேயும் நிறைய சிக்கலையும் சிரமங்களும் இந்த 1.5 வருட காலங்கள் பட்டு வந்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமைகள் பெருசாக தான் இருந்தது. அப்போது இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சிகள் வருது. 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும், 4ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 3ஆம் இடத்துலையும் பயிற்சியாகி வராரு. இவருமே ராகு பகவானுமே பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலை சிறப்பாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிடலாம். அதிகப்படியான மூலதனத்தை போட்டு முதலீடை போட்டு பெரிய லெவலில் நஷ்டப்பட்டுக்கிட்ட காலகட்டங்கள் தான் இந்த 1.5 வருடமாகவே இருந்து வந்தது அப்படிங்கலாம். இப்போ இது மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு அமையுது. இப்போ குருவுமே பார்த்தோம்னா 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்திலிருந்து ராசி மேலே வரார். குரு ராசியில் இருக்கும் இடத்தை கெடுப்பார் இல்லை அப்படின்னாலும் கூட அவர் சந்திரனோடு சேரும் பொழுது எப்பொழுதுமே குரு சந்திர யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்ததுனால பெரிய கெடுபலனை இவர் தந்துட போகிறதில்ல. அந்த நிலைகளில் மிதுன ராசிகளுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்குது. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறதுனால தாயின் உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனை, தாய்க்கும் இவர்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வீடு கட்டுவதிலாகட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குவதிலாகட்டும் இருந்து வந்த பிரச்சனைகள், கட்டிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய சுகம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. என்ன ஒன்று, 3ஆம் இடத்துல வர்றதுனால இளைய சகோதரிகளிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள். கொஞ்சம் அவர்கள்ட்ட எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும், அவர்களுடைய வார்த்தையும் உங்களை காயப்படுத்தும். கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு போகும்போது சகோதர உறவுகளிடம் பிரிவினையையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் கண்டிப்பாக சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து போவது, அவர்களுடன் நல்ல உறவு முறையை பேணி பாதுகாப்பதுங்கிறதா இந்த காலகட்டங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தந்தைக்கும் இவர்களுக்கும் உண்டான உறவுகளில் விரிச்சல் வரக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்துரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை என்ன பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டங்கள். ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு போலவே ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த 1.5 வருடங்கள் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட இவர் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் கெடுபலனை செய்யறதில்லை. குரு பார்க்க கோடி புண்ணியம் தானே. அவர் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்கறது மிக சிறப்பான யோக பலனை தான் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வைப்பட்டு அவர்
முன்பின் 3ஆம் இடங்களை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இவ்வளவு நாள் செய்துக்கிட்டு இருந்த அந்த தொழிலில் ஒரு லாபத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கூட்டாளிகள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், கூட்டு தொழிலையாகட்டும், நீங்கள் செய்து வந்த தனிப்பட்ட தொழில்களையாகட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், இதையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்று நல்ல சிறப்பான வாய்ப்புகளும் பழமையான வாழ்வும் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இந்த காலகட்டம். அதே போலவே குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து ராசி மேலே வரும் பொழுது பார்த்திங்கன்னா ராசி முன்னே சுபத்துவப்பட்டுருது. ராசியிலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே மிகச் சிறப்பான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல பார்க்குறாரு, அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது 3மே ஒரு ஜாதகருக்கு மிக முக்கியமான நற்பலனை வாரி வழங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மிக அதிகமான நற்பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் குழந்தை பேருக்காக காத்திருந்த தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் முழுக்கவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தோஷமான சுப செய்திகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, கலத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக இவ்வளோ நாள் திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சுபமங்கல யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து வந்துச்சுன்னா அதுவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி கூட்டு தொழில் கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் வழங்க இந்த குரு பயிற்சி காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் என்ற பாகிஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தந்தை மகன் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அதே போல் தந்தை சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது ராகுங்கிறது முன்னோர்களை சொல்லக்கூடியது, 9ஆம் இடம் தந்தையை சொல்லக்கூடியது. அப்போ தந்தை வழி பாட்டனார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்லபடியாக முடிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த பயிற்சிகள் சிறப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தான். குழந்தை பேருக்கு காத்திருந்தவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு சிறு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கும் பொழுது அந்த தடைகள் நீங்கி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அப்படிங்கிறனால திருச்செந்தூர் முருகனை சந்தித்து தரிசனம் பெற்றுவிட்டு வர்றது சிறப்பான விஷயங்கள் தான். அதே போல் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை, திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையும் சனி மேலே படுறதுனால பெரிய அளவில் இங்கே கெடுபலனெலாம் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே அனைத்து வளங்களும் சிறப்பாக அமைய பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதனால் இந்த வருஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.